பிரைஸ் த லாட். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு லட்சியத்தை அடையணும்னா அதற்கு எஃபெக்ட் போட்டு தான் ஆகணுங்க. அதாவது ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வாழ்க்கையில் எந்த அளவுக்கு அவங்க படிப்பில் எஃபெக்ட் போடுறாங்களோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு மார்க்கை ஸ்கோர் பண்ணுறாங்க. ஒரு பிஸ்னஸ் மேனை பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட காரியங்களுக்கு எவ்வளோ எஃபெக்ட் எடுக்கிறாங்களோ அந்த அளவுக்கு பிஸ்னஸில் நல்ல ஒரு ரேஞ்சுக்கு போகிறாங்க. அதே மாதிரி தான் எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷமாக சமாதானமாக போகணுன்னா அதற்கு நிறைய எஃபெக்ட் போடணும். அந்த எஃபெக்ட் எங்கே போடணும் தெரியுமா? ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரோடு எந்த அளவுக்கு ஐக்கியமாக நெருங்கி அவரோடு உறவாட நம்மளுடைய வாழ்க்கைக்கு எதை செய்யணும் செய்யக்கூடாது, என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது, எங்கே போகக்கூடாதுங்கிற எல்லா காரியத்தையும் ஆண்டவர் கற்றுத்தருவார். நீங்கள் எஃபெக்ட் போட தான் ஆண்டவர் உங்களுக்கு பல காரியங்களை உங்களோடு ஒரு நண்பனை போல ஒரு தகப்பனை போல பகிர்ந்து கொள்வார். அது உங்கள் வாழ்க்கையில் லட்சியத்தை அடைய ஒரு முக்கிய காரியமாக இருக்கும். கர்த்தர் சொல்கிறார் மத்தேயு 6:33, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இவைகளெல்லாம் அப்படின்னு பார்த்தா உலக ஆசீர்வாதங்கள், வானத்துக்குரிய ஆசீர்வாதங்கள், பூமியினுக்குரிய ஆசீர்வாதங்கள், குடும்பத்திற்குரிய ஆசீர்வாதங்கள், உங்கள் படிப்பு காரியங்கள், வேலை காரியங்கள், குடும்ப சமாதானம், சந்தோஷம், இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஏற்கனவே இருக்க ஆசீர்வாதங்களோடு இன்னும் அதிகமான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் சேர்க்கிறார். அதற்கு எந்த அளவுக்கு நீங்கள் ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்கன்னு தான் பார்க்கணும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேட பழகுங்கள், இவைகள் எல்லாவற்றையும் ஆண்டோர் உங்களுக்கு கூட கொடுப்பார். Have a blessed day. Jesus bless you.